மிஸ்டர் டாக்டர் அர்ஜுனா ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இது உங்களுக்கு தான் டாக்டர் அர்ஜுனா. மற்றது கொஞ்சம் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க, இது அவருக்கு போய் சேர்றதுக்கு. டாக்டர் அர்ஜுனா, நீங்கள் உண்மையில் என்ன டாக்டர்னு தெரியா, நீங்கள் என்ன ஃபிசியோவா இல்லாட்டி மென்டல் டாக்டரோ தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களோட நடவடிக்கையெல்லாம் பார்க்க போல் பார்லிமெண்ட்டில் மென்டல் டாக்டர் மாதிரி தான் விளங்குது. சரி, எனக்கு தெரியாது, அந்த நடவடிக்கையை பார்த்து அப்படி தான் விளங்குது. மற்றது நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஓட் பண்ணினது ஜெஃப்னாவில் உள்ள மக்கள். அந்த ஜெஃப்னா மக்களில் குறைஞ்சது 99-95% சரி உங்களுக்கு ஓட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்த ஓட்டில் மொத்த ஓட்டில் அவங்க எந்த நம்பிக்கையில் ஓட் பண்ணிப்பாங்க தெரியுமா? இவரை பார்லிமெண்ட்டுக்கு அலுமினா இவர் எங்களை பற்றி, எங்களோட சமூகத்தை பற்றி, எங்களை தமிழ் இனத்தை பற்றி பேசுவார், அதுக்கு என்ன சரி ஒரு தீர்வு ஒன்று எடுத்து தருவார், பேசுவார் நம்பிக்கையோடு அனுப்பிக்கிறாங்க. அதனால் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க அவங்களோட விஷயத்துக்கு. நீங்கள் இப்படி பைத்தியம் விளையாடினா மக்கள் ஓலே இன்னொரு தடவை தரைய மாட்டாங்க உங்களுக்கு ஓட். அப்போ நீங்கள் அவங்களோட விஷயத்த பேசுங்க. மற்றபடி நீங்கள் இந்த மற்ற மக்களோட விஷயங்களில் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. இவ்வளோ காலமாக ஜெஃப்னாவில் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் மாதிரி இருந்தாங்க. யாரும் இந்த முஸ்லீம்களில் அவங்களோட மத விஷயங்களோ கலாச்சார விஷயங்களோ யாரும் மூக்க நுழைக்கல. அதேமாதிரி முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்தாங்க, முஸ்லீம் எம்பிக்கள் இருந்தாங்க. அவங்க யாரும் ஹிந்து மக்கள்லையோ தமிழ் மக்கள்லையோ கலாச்சார விஷயங்களில் யாரும் மூக்க நுழைக்கல. அதனால் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. முஸ்லீம் சட்டத்தை பற்றி, இஸ்லாம் சட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு தந்த டியூட்டியை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் மற்ற விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. இது உங்களுக்கு என்னையால் ஒரு அட்வைஸ் உண்டு. ஏன்னா அடுத்த முறை நீங்கள் பார்லிமெண்ட் வருவீங்களோ வரமாட்டீங்களோ தெரியும். ஏன்னா நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வந்த நாளில் இருந்து பார்த்தாலே நீங்கள் மிச்சம் பைத்தியம் தான் விளையாடுறீங்க. அதனால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒப்போசிஷனில் ஈக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பேசுகிறதுக்கு, அதை உங்களோட மக்களுக்காக வேண்டி, உங்களுக்கு ஓட் பண்ணின மக்களுக்காக வேண்டி அதை பயன்படுத்துங்க. சரியா? தேங்க்ஸ்.